الله يا رسول الله، الله يا حبيب الله، الله يا رسول الله، الله يا حبيب الله. الصبح بدا من طلعته، الصبح بدا من طلعته، والليل دجى من وفراته. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. கண்ணியம் நிறைந்த உலமா பெருமக்களே, மரியாதைக்குரிய பெரியவர்களே, ஜமாத்தார்களே, பாசத்துக்குரிய தாய்மார்களே, தங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் திருப்பத்தம் என்றென்றும் உண்டாகுமா என்று துஆ செய்து, இந்த புனிதமான சிறப்பு நிகழ்ச்சியில நீங்க எல்லாம் வருகை தந்திருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களை எல்லாம் பொருந்துக்கிட்டான்றதுக்கு மிகப்பெரிய அடையாளமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா சாச்சாவுடைய மஜ்லிஸ், இறைநேசருடைய மஜ்லிஸ்ல கலந்து கொள்ளக்கூடியது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். திரும்ப அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினா மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி ஒரு புனிதமான மஜ்லிஸுக்கு நீங்க எல்லாம் வருகை தந்திருக்கிறீங்க. அந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்தல்ல தங்கள் அனைவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து நமது உயிரில் மேலான இஸ்மாயில் சாச்சாவுடைய மாணவர்களாக நம்மளாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் அல்லாஹ் நமக்கு செஞ்ச மிகப்பெரிய கிருபை. எல்லோர்களும் பல உஸ்தாத்மார்கள்ட்ட ஓதியிருப்பாங்க. ஆனா நாம ஒரு இறைநேசர் வாழும் வலியுள்ளாட்ட ஓதக்கூடிய பாக்கியத்தை, அவங்கள பார்க்கக்கூடிய பாக்கியத்தை, அவங்களோட பழகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தாங்க. எந்த இடத்துல போய் ஓதுறதா இருந்தாலும் உஸ்தாதுன்னு சொல்லி அழைக்கணும். ஆனா இங்க ஓதுறதா இருந்தா சாச்சான்னு கூப்பிடணும். ஒரு பெத்த தகப்பனுடைய கூட பிறந்தவங்களை எப்படி அன்போடு நம்ம கூப்பிடுவோமோ அந்த மாதிரி ஒரு பாசத்தோடு கூப்பிடக்கூடிய பாக்கியம் நமக்கு இங்க கிடைச்சது. அல்ஹம்துலில்லாஹ். அவங்கள வெறும் உஸ்தாதா மட்டும் நம்ம பார்க்க முடியாது, நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு முன்மாதிரியாவே அவங்கள நம்ம பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மிகப்பெரிய ஒரு மகானாக இருந்தோம். அவர்கள் வாழ்நாள் முழுக்க எப்படி வாழ்ந்தார்கள் சொல்லி, நாம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலே போதும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொறுத்த நமக்கு கிடைச்சிடும். பணிவு எப்படின்றத நம்ம அவங்கள்ட்ட கத்துக்கிடலாம். இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான உலமாக்கள், உஸ்தாத்மார்கள், மாணவர்களுக்கெல்லாம் அவங்க ஆசிரியராக இருந்தாங்க. வெறும் குர்ஆன் மட்டும் கற்றுக் கொடுக்கல, அல்லாஹ் ரசூலுடைய போதனைகளை சொல்லி கொடுத்தாங்க. தக்வா, இறையச்சத்தை நம்ம கல்புல உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு வேலைகளை வாழ்நாள் முழுக்க அதை செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்பேற்பட்ட ஒரு மகானா இருப்பாங்க. ஆனா எந்த மஜ்லிஸ்ல வந்தாலும் சரி, யாரோ ஒரு மாதிரி ஒரு 10ஓட 11னா ஒரு மாணவர்களோ ஒரு வயசானோ யாரோ உட்காந்துருக்க ஒவ்வொருமா எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுவே அவங்களுடைய பணிவை பார்த்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மிகப்பெரிய கிருபையாளன். இந்த மாதிரி ஒரு பெரிய மகான்கிட்ட ஓதக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லி வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு நம்ம காலமெல்லாம் நன்றி செலுத்தணும். அதே மாதிரி சதகா பணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், எந்த ஒரு விஷயத்திலையும் சரி அவருடைய சதகா, அவருடைய பணம் முதல் பணமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நற்குணம். அதே மாதிரி பேணுதல் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பள்ளிவாசல்ல நம்ம உட்கார்ந்துட்டு போனாலும் சரி, பள்ளிவாசல்ல ஒரு மஜ்லிஸ்ல கலந்துக்கிட்டாலும் சரி, இல்ல பள்ளிவாசல்ல நிர்வாகத்தில் இருந்தாங்க, பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருக்கும்போது ஒரு டீ குடிச்சா கூட சரி, எது எப்படியோ அது யாருடைய பணமா இருந்தாலும் சரி, நமக்கு தேவை. நாம இன்னைக்கு ஒரு 50 ரூபா பொருளை நம்ம சாப்பிட்டுருக்கோமா, அந்த 100 ரூபாய் நம்ம உண்டியல்ல போட்டுன்னு சொல்லி முதல்ல அந்த காசை போட்டுட்டு போயிடுவோம். நமக்கு பள்ளியில இருந்து எந்த பொருளும் நமக்கு வந்ததா இருக்கக்கூடாது. அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க சாப்பிட்டது எல்லாமே அவங்களுடைய உழைப்பாக தான் இருக்குமே தவிர வேற யாருடைய பணமும் இருக்க வாய்ப்பு இல்லைன்றதுதான் நம்ம விளங்கிக்கிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அளவுக்கு ஒரு பேணுதலமான ஒரு தக்வாதாரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா
அல்லாஹ் அக்பர். அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க ஏதேனும் ஒரு பாவங்கள் செஞ்சதாக இல்லை ஒரு தவறாக நடந்ததாக, அவர் வாழ்க்கையில ஏதேனும் ஒரு குற்ற செயல் நடந்ததாக வாழ்க்கையில பார்த்த சரித்திரமே கிடையாது யாருமே. அவ்வளோ ஒரு பெரிய புனிதர்களாக அவங்க இருந்தாங்க. ஆனா உலகத்திலேயே தன்னை போல ஒரு பெரிய பாவி யாருமே கிடையாது, தான் தான் மிகப்பெரிய பாவி, எல்லா பாவத்தையும் நான் தான் செஞ்சன்ற மாதிரி அல்லாஹ் இடத்துல ஒவ்வொரு கணப்பொழுதும் அவங்க வந்து பாவம் மன்னிப்பு தேடுற விதத்தை பார்க்கணுமே. அல்லாஹ் அக்பர். இவர்களுக்கே இப்படின்னு சொன்னா நாமளும் ஏமாத்திரம் நினைக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ்கிட்ட உருகி உருகி கேட்பாங்க. அதே மாதிரி யாரை சந்திச்சாலும், எப்பா அல்லாஹ் என்னுடைய பாவம் மன்னிப்பு அல்லாஹ் பார்த்து மன்னிச்சா போதும்பா, அல்லாவோட பிடியிலேருந்து தப்பிச்சா போதும்பான்னு சொல்லி கேட்பாங்க. நமக்கு சொல்லுவோம், நான் எனக்கு அது வேணும் இது வேணும், அந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஒருத்தர் சொல்லி விடுவோம். ஆனா சாச்சான்னு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சா போதும்பா, அல்லாஹ்வுடைய பிடியில இருந்து தப்பிச்சா போதுப்பான்னுவாங்க. அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில நமக்கு கொடுக்க நசீகத்துல மெயினா கலா இல்லாம தொழுவுங்கப்பான்றத வலியுறுத்தி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமான, அதே மாதிரி எந்த அளவுக்கு அவங்க வாழ்ந்துட்டாங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். நமக்கெல்லாம் குர்ஆன் ஓதி கொடுத்தாங்க. அல்லாஹ் ரசூலுடைய போதனைகளை இறையச்சம் நம்ம கல்வில உட்கார்ந்துட்டு இன்னைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சாச்சா ஆரம்பிச்ச ஒவ்வொரு மஜ்லிஸும் கியாமத் நாள் வரைக்கும் நடக்கும். இன்றைக்கும் கொடிகட்டி சிறப்பா நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா அதை துவக்கி வச்சவங்க ஒரு புனிதர்கள் புண்ணியர்கள், ஒரு இறைநேசர்ன்றதுனால அல்ஹம்துலில்லாஹ் இந்த காரியத்தை அல்லாஹ் சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறான். அன்னைக்கு அவங்க வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் ரசூலுடைய பாதையிலே இருந்ததுனால இன்னைக்கு அல்லாஹ் அவர்களை கொண்டாடிட்டு இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எந்த அளவுக்குன்னு சொன்னா சதகத்துல் ஜாரியாவா அவங்க வந்து குர்ஆன் ஓதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நாம இப்ப யாருக்கெல்லாம் குர்ஆன் ஓதினாலும் சரி ஓதி கொடுத்தாலும் சரி அதனுடைய மூல சவாபு அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். கியாமத் நாள் வரைக்கும் போய்கிட்டு இருக்கும். சதகத்துல் ஜாரியாவை நிரந்தரமா கோடி கோடியா வர அளவுக்கு அவங்க கபர்லயே இடம் பத்தாது. அவங்க அந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நன்மை வந்து குமிஞ்சு இவ்வளவு நன்மை அவ்வளவு நன்மையா அவங்களே கேட்கிற அளவுக்கு வந்து குமிகிற அளவுக்கு அவங்க சேவை செஞ்சுட்டு போயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எந்த அளவுக்குன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனிதரை சிறந்த மனிதர்னு சொன்னாங்களோ அந்த சிறந்த மனிதர்ன்ற பதவியை அவங்க வாழக்கூடிய காலத்திலேயே வாங்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா அங்கீகாரத்தை வாங்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமான்னு" சொன்னாங்க. கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த யார் ஒருவர் குர்ஆனை இறைவேதத்தை கற்று பிறருக்கும் கற்பிக்கின்றார்களோ அவர்களே உங்களை சிறந்தவர்னாங்க. வாழ்நாள் முழுக்க சாச்சா அல்ஹம்துலில்லாஹ் வாழ்நாள் முழுக்க இறைவேதத்தை எல்லோருக்கும் போதிச்சு அதன்படி நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை முழுக்க பாடுபட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாச்சாவுடைய வாழ்க்கையில நான் பலமுறை பயானம் சொல்லியிருப்பேன். சாச்சாவுடைய வாழ்க்கையில ஒரே பாட்டுன்னு சொல்லுவேன். அதாவது எந்த மனிதர் பல மனிதர்கள் பார்க்கலாம், பல மகான்களை பார்க்கலாம். ஒரு காலத்துல வந்து அவங்க எப்படி வேணா இருந்திருப்பாங்க. பல மகான்கள் வாலிபத்துல வந்து வீரரா இருந்திருப்பாங்க, ரவுடியா இருந்திருப்பாங்க, பெரிய பெரிய லெவல்ல எல்லாம் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சூழ்நிலை ஏற்பட்டு அவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்திருப்பான், விலாயத்தை கொடுத்திருப்பான். ஆனா சாச்சாவுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் சரி ஒரே நிலைப்பாடு. எந்த சூழ்நிலை சாச்சா ஒரு காலத்துல இப்படி எல்லாம் இருந்தாங்கப்பா அதுக்கப்புறம் இப்படி மாறிட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு புனிதர்களான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். பிறக்கும் பொழுதே இறைநேசராக பிறந்தாங்க கௌதம நாயகம். அந்த மாதிரி ஒரு சாச்சா குழந்தை பருவத்தில இருந்தே முழுக்க முழுக்க இறைநேசராகவே அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கிட்டான். அப்பேற்பட்ட ஒரு புனிதமான மகான்கிட்ட ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஒரு மகான் நாம பார்க்கிற பாக்கியம் கிடைச்சது மிகப்பெரிய ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அந்த சாச்சா அவர்களிடத்துல ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அந்த சாச்சா கூடவே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும். சாச்சா வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாலே போதும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சிடும். அல்ஹம்துலில்லாஹ். சாச்சா என்னென்ன சேவை செஞ்சாங்க, எப்படி பேணுதலாக இருந்தாங்களோ அதை நம்ம அதை ஒரு வழியா முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டாலே போதும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா விதமான பாக்கியம் நமக்கு கிடைச்சிடும். இப்பேற்பட்ட ஒரு மகான் அவர்களுடைய வசீலா வச்சு நம்ம துவா கேட்டாலும் போதும், அல்லாஹ் தஆலா நம்ம துவாவை கபூலாக்கிடுவான். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு புனிதர்களா இருந்தாங்க. எந்த சூழ்நிலையும் ஜமாத்தை விட மாட்டாங்க. எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஜமாத்தோட தொழக்கூடியவங்க. இங்க ஜமாத்து இல்ல, அந்த பள்ளியில் வேற பள்ளின்னு சொல்லி ஒவ்வொரு பள்ளிவாசலா ஜமாத்து தேடி போய்
தொழுகக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகானாக இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உயர்ந்த தரஜாவை கொடுத்துட்டா. அவருடைய வசீலாவை கொண்டு நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் வெற்றியாக்கி தருவான். நம்ம எல்லோர்களுக்கு நீண்ட ஆயுசையும் ஆபீஸ்லாம் தருவான். குறிப்பாக சாச்சா அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கோ அவர்களுடைய பிள்ளைகள் அவருடைய வாரிசுதார்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் விலாயத்தை வாங்கி கொடுப்பா. அதே மாதிரி சாச்சா அவர்கள்ட்ட ஓதின மாணவர்கள், அவர்கள் சாச்சாவோட பழகியவர்கள், சாச்சாவோட முகப்பத்தாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுசையும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் செல்வ செழிப்பை ஈமானை சீமாந்தனத்தை விலாயத்தை கொடுத்து அல்லாஹ் ரசூல் பொருத்தத்தை அல்லாஹ் வாஜிபாக்கி கொடுத்து நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி காலாகாலம் சாச்சாவுடைய புகழ உலகம் முழுக்க அல்லாஹ் பரவ செஞ்சு எக்காலம் சாச்சாவை அல்லாஹ் மேலும் கண்ணியப்படுத்தி அல்லாஹ் அவனுடைய தர்ஜாவுக்கு தகுந்த மாதிரி சாச்சாவுடைய தர்ஜா உயர்த்தி அல்லாஹ் கிருபை செய்வா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.